தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை நடத்துவதற்காக திருச்சி, சேலம், ஈரோடு போன்ற இடங்களை பார்வையிட்டனர். ஆனால் அந்த இடங்களில் அனுமதி கிடைப்பது பெரும் சிக்கலாக இருந்து வந்த நிலையில் தற்போது விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே உள்ள ஒரு இடம் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநாட்டு திடலில் 3 லட்சம் பேர் வரை அமரும் வசதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. செப்டம்பர் 22 அல்லது செப்டம்பர் 26 ஆகிய 2 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான முடிவுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதால் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் மாநாட்டிற்கு வருவதற்கு எளிமையாக இருக்கும் என்பதால் அந்த தேதியில் மாநாடு நடத்தலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய முதல் மாநாட்டில் கட்சி கொள்கைகள், விஜய் அவர்களின் நிலைப்பாடு போன்றவற்றை அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மாநாட்டிற்கு முன்பாக, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் கட்சிக்கொடி அறிவிக்கப்பட்டுவிடும் என்றும் ரசிகர்கள் கட்சிக்கொடியை கட்டிக்கொண்டு வரவேண்டும் என்பதற்காக முன்னதாகவே அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுது. விஜய் அவர்களை பற்றியும் தமிழக வெற்றிக் கழகம் பற்றியும் நாளுக்கு நாள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.